உங்கள் விஜய். ராம், ராம், என்னப்பா மணி 8 ஆயிடுச்சு. இன்னைக்கு என்ன ஸ்கூல் இல்லைன்னு நினைச்சிட்டியா? எந்திரி, தூங்குனது போதும். ராம், ஐயோ, இப்படி அனலா கொதிக்குதே. கடவுளே, இது கண்டிப்பா ஜுரம் தான். ஐயோ, நேத்து அந்த கலாட்டாவையெல்லாம் பார்த்ததுனால பயந்து போய் இப்படி ஜுரம் வந்துருச்சே. இரு, உங்க அப்பாவை கூட்டிட்டு வரேன். கணபதி, புள்ளியாரப்பா, அப்போ நேத்து நான் கண்டதெல்லாம் கனவுதானா? கனவாதான் இருக்கும். இல்லனா புள்ளியார் எங்க போயிருப்பாரு? கணபதி, கடவுளே, புள்ளியாரப்பா, அப்ப இதெல்லாம் நிஜமா? கனவில்லையே. ராம், என் உணவெங்கே? இதுதானா உன் வீட்டிற்கு வரும் விருந்தாளிக்கு கொடுக்கும் மரியாதை? ஐயோ, என்ன தப்பா நினைக்காதீங்க பிள்ளையாரப்பா. உங்களுக்கும் நான் காஃபி கொண்டு வரட்டா? எமக்கு அது தேவையில்லை. எமக்கு தேவை நல்ல அறுசுவை உணவு. காஃபியை குடிங்க, உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் நான் கொண்டு வரேன். எமக்கு தேவையான உணவை கொண்டு வராமல் உன்னை ஜலபானம் செய்ய யாம் நிச்சயம் அனுமதிக்க மாட்டோம். என்ன சொல்றீங்க? நீ இரவு முழுவதும் எம்மை பட்டினி போட்டு விட்டாய். எமக்கு கடுமையாக பசிக்கின்றது. எமது பசியை போக்காமல் நீ சாப்பிடவும் வேண்டாம், உடுக்கவும் வேண்டாம். உங்களுக்கு சாப்பிட இப்ப என்ன வேணும்? பிரேக்ஃபாஸ்டுக்கு தோசையும் சாம்பாரும் இருக்கு, எடுத்துட்டு வரட்டா? எமக்கு அது ஒன்றும் போதாது. உங்களுக்கு வேற என்னதான் வேணும்? கணபதி போஜனம் என்னவென்று தெரியாமலா நீ எம்மை அழைத்தாய்? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க பிள்ளையாரப்பா, நான் அதை கண்டிப்பா வாங்கி தரேன். சரி, 101 வாழைக்குலைகள், 1001 தேங்காய்கள், 10,001 அதிரசங்கள், 1001 மெதுவடைகள், அதற்கு பிறகு 101 குடங்களில் நல்ல பசும்பால். கடவுளே, இவ்வளவு ஐட்டமும் ஒரு ஆளால சாப்பிட முடியுமா? உன்னால் முடியாது என்றால் பின்பு எதற்காக நீ என்னை இங்கு அழைத்தாய்? இல்ல விக்னேஸ்வரா, அது எமக்கு பசிக்கின்றது. உணவை உடனடியாக கொண்டு வா. இல்லை என்றால் யாம் இப்பொழுதே இங்கிருந்து மறைந்து விடுவோம். அதற்கு பிறகு நீ எவ்வளவு அழைத்தாலும் யாம் வரமாட்டோம். ஐயோ, அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க. அப்படி என்றால் எமது உணவை கொண்டு வா. என்ன பிள்ளையாரப்பா, இவ்வளோ கம்மி டைம்ல இத்தனை ஐட்டமும், அதுவும் ஜுரமா படுத்திருந்தேன்னா எப்படி மேனேஜ் பண்ணுவேன்? என்னோட ஜுரம் குணமாகட்டும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு உணவு அரேஞ்ச் பண்றேன். கண்டிப்பா பண்றேன். ஜுரமா? ஆமா, நீங்க வேணும்னா என்ன தொட்டு பாருங்க. என் உடம்பு ஜுரத்தினால அனலா கொதிக்குது. இது ஒரு பிரச்சனையே அல்ல. உன் ஜுரத்தை எல்லாம் யாமிதோ ஒரு நொடியில் குணமாக்குகிறேன். அது எப்படி?
இதோ பார். இப்பொழுது உன் ஜுரம் எப்படி இருக்கிறது? அட, என் ஜுரம்லாம் போயிடுச்சே. நான் இப்ப நல்லா இருக்கேன். இனி யாம் கேட்ட உணவை எல்லாம் எமக்கு கொண்டு தா. எமக்கு பசிக்கின்றது ராம். எமது பசியை போக்காவிட்டால் எமக்கு கடுமையான கோபம் வந்துவிடும். கோபம் வந்துவிட்டால் யாம் போய்விடுவோம். ஐயோ, போகாதீங்க. நான் உங்களுக்கு தேவையான சாப்பாட்டை இப்ப கொண்டு வரேன். என்னது, 101 பழக்கொலையா? ஆமா. இப்ப எதுக்கு இவ்வளவு பழக்கொலை உனக்கு? அது மட்டும் இல்ல ஆண்டி, 101 குடத்துல பசும் பழம் வேணும். அப்புறம் 10,001 அதிரசம், 1001 தேங்காய், அப்புறம் 101 மெதுவடை. இதெல்லாம் இப்ப எனக்கு வேணும். இவ்ளோ பெரிய விருந்து யாருக்குடா தரப்போற? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கும்பலா இங்க வர போறாங்களா? ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்ல, புள்ளையாருக்கு. புள்ளையாருக்கா? புள்ளையாருக்கு இவ்ளோ பெரிய வேண்டுதல் நடத்தணும்னு இப்ப என்ன அவசரம் உனக்கு? இங்க பாருங்க ஆண்டி, நீங்க என்ன கொஞ்சம் தொட்டு பாருங்க. தொட்டு பாருங்க ஆண்டி, என் ஜுரம் எல்லாம் போயிடுச்சு. ஆமாடா, இப்போ உன் ஜுரம் எல்லாம் போயிடுச்சே. புள்ளையார் என் ஜுரத்தெல்லாம் குணப்படுத்திட்டாரு. ஒரு சாதாரண ஜுரம் குணமாக இவ்ளோ பெரிய வேண்டுதல் தேவையாடா? வேண்டுதல் இல்ல ஆண்டி, புள்ளையார் நேரடியா வந்து இத்தனை ஐட்டம்ஸையும் என்ன கொண்டு வர சொன்னாரு. எப்ப சொன்னாரு? உன் கனவுலையா? இல்ல ஆண்டி, நேர்ல வந்து கேட்டாரு. இவ்ளோ ஐட்டம்ஸும் இப்பவே அவருக்கு கொடுக்கலனா அவர் போயிடுவாரு. ப்ளீஸ் ஆண்டி, அதெல்லாம் சீக்கிரமா எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க. ஐயோ ஐயோ, உன்னால பெரிய தொந்தரவா போச்சுடா. வர வர உனக்கு விளையாட்டு குணம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆண்டி உளராதப்பா. இதெல்லாம் யாராவது கேட்டா உனக்கு பைத்தியம் முடிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. பிள்ளையாருக்கு இவ்வளவுமா படைப்பாங்க? சரி, வேணும்னா விநாயகர் சதுர்த்தி வரட்டும், அன்னைக்கு நம்ம இதெல்லாம் பண்ணி விநாயகருக்கு படைப்போம், சரியா? அப்படி சொல்லாதீங்க ஆண்டி. இங்க பாரு, நீ இப்ப என்ன தொந்தரவு பண்ணாம சீக்கிரமா ரெடி ஆகி அப்பா கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா. டைமை வேஸ்ட் பண்ணாதப்பா, போ. ஆண்டி, புள்ளையாருக்கு நான் சாப்பாடு கொடுத்தே தீரணும், இல்லனா அவருக்கு கோபம் வரும். நீ இப்படி பேசுறது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னு வெய், அதை விட பெரிய கோவம் உங்க அப்பாவுக்கு வரும். உன்னை 4 அடி அடிச்சாலும் அடிப்பாரு. அப்போ புள்ளையாருக்கு சாப்பாடு கொடுக்க முடியாதா? கொடுப்பேன். பிள்ளையாருக்கும் சாப்பாடு கொடுப்பேன். உனக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு, நீயும் சாப்பிடு, சரியா? இவனுக்கு என்னாச்சு? என்னென்னமோ சொல்லிட்டு போறான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராம், எமது உணவெங்கே? நான் மீண்டும் வந்துவிட்டேன். என்ன ராம், எமது உணவு கிடைத்ததா? கிடைக்கல. ஏன்? நீங்க நிறைய ஐட்டம்ஸ் கேட்டிருக்கீங்களே, இதெல்லாம் ரெடி பண்ணனும்னா டைம் வேணும். அது ஒன்றும் எமக்கு தெரியாது. யாம் பசியில் உள்ளோம். இனியும் எம்மால் பொறுமையாக இருக்க முடியாது. சீக்கிரமாக எமது உணவை கொண்டு வாராம். இல்லை என்றால் யாம் இந்த வீட்டையே விழுங்கி விடுவோம். ஐயோ, வீட்டை முழுங்க போறீங்களா? அப்படிலாம் பண்ணிடாதீங்க. சாப்பாடு நான் கொண்டு வரேன். சீக்கிரம் ஆகட்டும், கொஞ்சம் டைம் கொடுங்க. சரி,
ஒரு 10 நிமிடங்கள் தருகிறோம். அதற்குள் எமது உணவு கிடைக்கவில்லை என்றால் யாம் இந்த வீட்டை விழுங்கி விடுவோம். வேண்டாம் வேண்டாம், வந்துடுறேன். சீக்கிரமாக செல். எனது உணவை கொண்டு வா. போ. இப்போ உனக்கு நம்பிக்கை வந்துடுச்சா? ஆனாலும் இத சொல்றது நீயாச்சே, அதனாலதான் எனக்கு நம்பிக்கை வரல. ஐயோ பூஜா, சத்தியமா சொல்றேன், புள்ளியாரப்பனை நான் என் கண்ணால பார்த்தேன். அவர் தொட்டு பேசினேன். அவர் கேட்ட மாதிரி நிறைய சாப்பாடு கொடுத்தா நாம நினைக்கும் போதெல்லாம் நம்ம கூடவே இருப்பேன்னு கணபதி என்கிட்ட வாக்கு கொடுத்தாரு. இல்லனா நம்ம கிட்ட கோச்சுக்கிட்டு திரும்பி போயிடுவாரு. இதெல்லாம் உன்கிட்ட தானே அவரு சொன்னாரு, என்கிட்டயும் சொல்லட்டும், அப்ப நான் நம்புறேன். ஐயோ டே மடையா, பிள்ளையார் உன் முன்னாடி வந்து சாப்பாட்டுக்காக கெஞ்சினாருன்னு வேற யாருக்கிட்டையும் போய் சொல்லிடாத. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இதை கேட்டா உனக்கு பைத்தியம்னு சொல்லிடுவாங்க. உன்னை எப்படி நம்ப வைக்கிறது? ராம், நான் இங்க இருக்கிறேன். இங்கேயும் வந்துட்டீங்களா? இங்க எதுக்கு வந்தீங்க? எனது உணவு இன்னும் இங்கு வந்து சேரவில்லை. எனக்கு கடுமையாக பசிக்கின்றது. அதை உனக்கு நினைவு கூறதான் வந்தேன். டே ராம், நீ இப்ப யார்கிட்ட பேசிட்டு இருக்க? பூஜா, உனக்கு பிள்ளையார நேர்ல பார்க்கணும் தானே சொன்னேன். இதோ பாரு. இவருதான் பகவான் விக்னேஸ்வரர். என்னது, பிள்ளையாரு இங்கேயா? அங்க இல்லையே. அங்க இல்லையா? உன் கண்ணுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல நீ குருடா? இங்க பக்கத்திலே இருக்க பிள்ளையார உன் கண்ணுக்கு தெரியலையா? டேய், போய் சொல்லி நாடகமாடி உன்னை போல என்னையும் பைத்தியமாக்காத. நான் போய் சொல்லல பூஜா. அப்படின்னா உன் கண்ணுக்கு தெரியற கணபதிய என்னால ஏன் பார்க்க முடியல? பிள்ளையாரப்பா, இவளுக்கும் உன் சுயரூபத்தை காட்ட முடியுமா? முதலில் எனது உணவு காட்சி அளிப்பதெல்லாம் பிறகு பார்க்கலாம். சீக்கிரம் ஆகட்டும். சாப்பாடு கொடுக்காம கணபதி உனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டாரு. சாப்பாடு போட்டா மட்டும் தரிசனம் கொடுப்பாரா? கண்டிப்பா உன்னால அது முடியும். ஆனா இவ்ளோ ஐட்டம்ஸையும் ரெடி பண்ணணுமே, அதுக்கு என்ன பண்ணலாம்? டே பைத்தியம், இவ்வளோ ஐட்டம் ரெடி பண்ணணும்னா முதல்ல பெரிய அமௌண்ட் தேவைப்படும். அதெல்லாம் நடக்காதுடா. நீ போய் உன் வேலையை பாரு, எனக்கும் வேற வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். இனி நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ராம், எமக்கு பசிக்கின்றது. எமது உணவை சீக்கிரம் கொண்டு வா. இனியும் எம்மால் பொறுமையாக இருக்க முடியாது. சீக்கிரம் ஆகட்டும். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கணேஷா. எப்படியாவது நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றேன். சரி. என்ன பண்ண போறேன்னு தெரியல. மறக்காம சார் எல்லா பேப்பர்லயும் சைன் பண்ண ஓகே சொல்லுங்க. சார். ஓகே. புது நம்பரா இருக்கே. ஹலோ, யாரு? வர்மா சாரோட சொன்னா? சொல்லுங்க ராம். என்னப்பா? 101 குடத்துல பாலா? இல்ல, இதெல்லாம் இப்ப எதுக்கு? வீட்ல ஏதாவது விசேஷமா? சரி, அதுக்கு என்ன, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே.
ராம் எதுக்கு இதெல்லாம் கேட்குறான்? எதுக்கும் சார் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணலாம். ஹலோ சார். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓகே சரி. ராம், டேய் ராம், எங்கடா இருக்க ராம்? ராம், வாடா இங்க. சார் சார் என்னாச்சு சார்? என்ன பிரச்சனை? ராம் எங்க இருக்கான்? அவன் கூப்பிடுங்க அவனை. இங்கதான் எங்காவது இருப்பான். என்னாச்சு சார்? ராம், வாடா இங்க. போய் அவனை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னல, போங்க. அப்பா வாடா இங்க, வாடா இங்க. வாடா வாடா வாடா. அப்பா நில்றா இங்க. எங்கடா போயிருந்த? எங்க போயிருந்த? ஐயோ அப்பா நான் ஏய், உனக்கு ஃபீவர் தானே? உனக்கு ஃபீவர் தானே? எங்கடா போயிருந்த? அப்பா நான் பிள்ளையாருக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ண தான் போயிருந்தேன். பிள்ளையாருக்கு சாப்பாடு போட நீ யாரா? எனக்கு தெரியாம என் மேனேஜருக்கு ஆர்டர் போடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? அப்பா அது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இனிமே இப்படி பண்ணுவியா? பண்ணுவியா? ஐயோ, ஏற்கனவே அவனுக்கு உடம்பு சரியில்லை. ஏன் இப்படி போட்டு அவனை அடிக்கிறீங்க? கணபதிக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லி என் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி என்னடா கேட்டுக்கான் தெரியுமா இவன்? பிள்ளையார்கிட்ட அவன் ஜுரம் சரியாகணும்னு வேண்டிக்கிட்டான். அதனாலதான் கணபதிக்கு ஏதாவது செய்யணும்னா அதுக்கு இங்க நான் இருக்கேன். இந்த வயசுல இவன் அதெல்லாம் செய்யறது? ஆ? ஏய், இனி இந்த மாதிரி ஏதாவது பண்ண தொலைச்சிருவன், தொலைச்சி. புரியுதா? அழாதப்பா. ராம், என்ன? எமக்கு பசிக்கின்றது ராம். எமது உணவு இன்னும் கிடைக்கவில்லை. கிடைச்சது. அப்பா கிட்ட இருந்து செம்மையான அடி கிடைச்சது. உனக்கு வலிக்கின்றதா? பின்ன எனக்கு வலிக்காம? நான் உன்னிடம் முதலிலேயே கூறினேன் அல்லவா, நான் உன் முன்னே தோன்றினால் அது உனக்கு மிகவும் ஆபத்தாகிவிடும். எமக்கு ஒருவேளை உணவு கூட உன்னால் கொடுக்க முடியவில்லை. என்னால முடியாத மாதிரி எனக்கு லிஸ்ட் கொடுத்தா அப்புறம் நான் என்ன செய்வேன்? நான் ஒரு சின்ன பையன் இல்லையா? அப்படியானால் நான் இங்கிருந்து போய்விடட்டுமா? திரும்பி போறீங்களா? வேண்டாம், அது வேண்டாம்.
நான் உன்னுடன் இருந்தால் உனக்கு இன்னும் நிறைய ஆபத்துகள் வரும். நீ மிகவும் கஷ்டப்படுவாய். கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீங்க என்னை விட்டு போக கூடாது. ராம், எனக்காக உன் அப்பாவிடம் அடியெல்லாம் வாங்கியிருக்கிறாய். அதனால் எமது உணவை நான் குறைத்துக் கொள்கிறேன் ராம். எமக்கு அதிரசம் மட்டும் போதும், வேறு ஒன்றும் எமக்கு தேவையில்லை. ஆனால் அதிரசம் 10,001 எமக்கு வேண்டும். அதில் ஒன்றும் குறைக்க இயலாது. 10,001? கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமா? முடியாது. எம்மை சோதித்து பார்த்தால் இக்கணமே நான் இங்கிருந்து மறைந்து விடுவேன். வேண்டாம், அது வேண்டாம். 10,001 அதிரசமும் நான் கொண்டு வரேன். ஆனா இவ்வளோ அதிரசம் எங்க இருந்து கிடைக்கும்? அதற்கு நான் ஒரு வழி கூறுகிறேன். நீ தினமும் செல்வாய் அல்லவா அந்த கோவில். இன்று அங்கு ஒரு பிரார்த்தனை நடைபெற உள்ளது. நீ அங்கு சென்று பூஜாரியிடம் கேள். உனக்கு தேவையான அதிரசங்கள் அங்கு கிடைக்கும். அங்க கண்டிப்பா கிடைக்கும்ல? தைரியமாக சென்று வாராம். ஆனால் நீ வரும் பொழுது அதிரசத்தோடு வர வேண்டும். வெறும் கையுடன் வந்தால் அதற்கு பிறகு நான் உன் முன்னால் வரவே மாட்டேன்.